நாலடியார் பாடல் எண் 398. இது தலைவனுடன் போதற்கு இசைந்த தலைவி தோழிக்குக் கூறியதாக அமைந்துள்ளது. பாடலை பார்ப்போம். கடக்கரும் கானத்து காளை பின்னாளை நடக்கவும் வல்லையோ என்றி சுடர்த்தொடி பெற்றான் ஒருவன் பெருங்குதிரை அந்நிலையே கற்றான் அஃது ஊறுமாறு. அதாவது தோழியே நாளைக்கு நான் தலைவரோட காட்டில் நடந்து செல்ல மாட்டுவையோ என்று நீ என்னை வினவுகின்றாய். பெரிய குதிரை ஒன்றை பெற்றவன் பெற்ற அப்பொழுதே அதனை ஏறிச் செலுத்தும் முறைமையையும் அறிந்தவனாக மாட்டானோ? அறிந்தவனாவான். அவனைப் போலவே நானும் தலைவரை மணந்த போதே அவருடன் காட்டில் செல்லுதல் முதலிய காரியங்களிலும் வல்லவள் ஆவேன். ஆதலால் என்னால் அது முடியாத காரியம் அன்று. அதனால் நான் இந்த காட்டில் என்னால் நடந்து போக முடியுமா அப்படின்னெல்லாம் நீ ஐயப்படாதே என்று தலைவனுடன் போவதற்கு இசைந்த தலைவி தோழிக்கு கூறுகிறாள். இப்பொழுது பாடலை பார்ப்போம். சுடர்த்தொடி என்று இரண்டாவது அடியில் தனிச்சொல்லாக இருக்கிறது. அதுதான் விழி. சுடர்த்தொடி பிரகாசிக்கின்ற வளையலை அணிந்த தோழியே. முதலடிக்கு வந்துடலாம். கடக்க அரும் கானத்து, தாண்டி செல்வதற்கு அரிதாகிய கானத்து என்றால் காட்டில். காளை பின், காளைனா யாரு? இந்த தலைவன். இளமையான எருது போன்ற உன் தலைவன் பின்னே நாளை நடக்கவும் வல்லையோ, நாளைய தினத்தில் நடக்கவும் வல்லையோ, நடந்து செல்லவும் மாட்டுவையோ என்று என்னை பார்த்து சொன்னாய். அதாவது அந்த தோழி சொன்னதை அப்படியே திருப்பி சொல்றா. கடக்காரும் கானத்து காளை பின் நாளை நடக்கவும் வல்லையோ என்றால் என்னை பார்த்து சொன்ன நீயே. ஆனால் சுடர்த்தொடி பெற்றான் ஒருவன் பெருங்குதிரை, அந்த பெருங்குதிரை பெரிய குதிரை ஒன்றை பெற்றான் ஒருவன், அடைந்தவனாகிய ஒருவன் அந்நிலையே, அந்த குதிரையை பெற்ற அந்த சமயத்திலேயே அஃது ஊறும் ஆறு கற்றான். அஃது ஊறுமாறுன்னு இருக்கு. அஃது ஊறுமாறு கற்றான்னு கொண்டு கூட்டி படிக்கணும். அப்படின்னா அந்த குதிரை பெற்ற அந்த சமயத்திலேயே அதன் மேல் ஏறி அதனை நடத்தும் முறைமையையும் கிரமத்தையும் தெரிந்து கொண்டவனே ஆவான். அவனைப் போல நானும் தலைவரை எப்பொழுது மணந்து கொண்டேனோ அப்பொழுதே தலைவருடன் காட்டில் செல்லுதல் முதலிய காரியங்களிலும் வல்லவள் ஆவேன் என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது.